நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன அப்படி மகாராஜா வந்துட்டாருன்னா அவரு எங்க இருக்காரு? நான் இங்க இருக்கேன். எப்படி ஒருத்தரோட பாவ பாத்திரம் ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நிறையுமோ அதே மாதிரி உன்னோட பாவ பாத்திரம் இன்னைக்கு நிறைஞ்சிடுச்சு. இப்ப உனக்கு அதுக்கான தண்டனையும் கிடைக்க போகுது. விஜயநகரத்தோட அனைத்து பிரஜைகளும் உன்னை இப்ப தக்காளியால அடிச்சு துரத்த போறாங்க. தக்காளியா தூக்கி அடிங்க. இதுக்கான விடையை கண்டுபிடிக்கிறது மூலமா மகாராஜா திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இந்த வாய்ப்பை நம்ம தவற விடவே கூடாது. மகாராணி, நீங்க இந்த நேரத்துல இங்க? ஆமா, நான் தான். இப்ப எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் நம்ம விஜயநகரத்துக்கு வரதான் போறாரு. அதை யாராலையும் தடுக்க முடியாது. இல்ல மகாராணி, அப்படி விஜயநகரத்தின் வரலாறுல கிருஷ்ணதேவராயரோட பேர் எழுதியிருந்ததுன்னா அந்த பெயரையே நான் அழிச்சிடுவேன். நீங்க யார அழிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ அவர் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு மிகப்பெரிய புயல். யாராலையும் தாக்கு பிடிக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய புயல் அவரு. உங்க பேர் வேணா பிரளயங்கரா இருக்கலாம், ஆனா உண்மையான பிரளயம் அவர்தான். நீங்க என்ன பண்றதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்க. அதையும் நல்லா யோசிச்சு பண்ணுங்க. ஏற்கனவே 2 நாட்கள் தேவையில்லாம வீணாயிடுச்சு. ஞாபகம் இருக்கட்டும், இந்த புதிருக்கான விடைய பண்டிதர் ராமகிருஷ்ணர் கண்டுபிடிக்க கூடாது. மகாராணி, நீங்க கவலைப்படாம இருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரால இந்த புதிருக்கு விடைய கண்டுபிடிக்க முடியாது. மகாராஜாவை நம்ம நிச்சயம் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ராஜ்யத்தோட சிறந்த உளவாளிகள் கிட்ட அவரை கண்டுபிடிக்கிறதுக்கான பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உணவு எவ்வளவு சுவையா இருக்கு. தெரியும் தெரியும். இங்க என்ன நடக்குது? இந்த பார்வை இல்லாதவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம். ஆஹா, உங்களுக்கு எவ்வளவு கருணையான மனசு. அப்படியே கடவுள் மாதிரி தெரியுது. இப்போதைக்கு உணவு பரிமாறுறோம், அப்புறமா ஆடையும் வழங்க போறோம். 2 பேரும் நல்ல வேலையை தான் பண்றீங்க. ஆனா இந்த காரியத்துக்கு பின்னாடி உங்களுடைய நோக்கம் என்ன? இது மூலமா நாளைக்கு அரசவைக்கு போய் ஒரு கவிதைய படிச்சு காட்டுவாரு. என்ன? ஆனா என்னால எப்படி கவிதையெல்லாம் படிக்க முடியும்? எனக்கு தான் பார்வையே இல்லையே. எனக்கு ஏன் இவங்க சேவை பண்ணாங்கன்னு இப்பதான் புரியுது. கடவுள் மாதிரி 2 பேருமே கடவுள் மாதிரி. 2 கடவுளையும் பாத்தியா? பார்வை இல்லன்னா அதனால என்ன? மனப்பார்வையால படிக்க முடியும் இல்லையா? என்னால அப்படியும் படிக்க முடியாது. என்னால எழுத்துக்கள் எதையும் பார்க்க முடியாது இல்லையா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். உங்களோட இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. என்ன சொன்னார்னு பாத்தீங்களாமா? இதுக்கான பாராட்டு எல்லாம் தூக்குங்க தூக்குங்க. எதை தூக்குறது? ஐயோ, இந்த உணவு தட்டை தூக்குங்க. இப்ப உங்க நண்பர் வந்தாருன்னா அவருக்கு என்ன உணவு வழங்குறது? அவன் பார்வை இல்லாதவன் நினைச்சு அவனுக்கே எல்லா உணவையும் கொடுத்துட்டோம். அட, எதுக்காக எல்லா உணவையும் அவனுக்கு தந்த? ஏன்னா மொத்த உணவையும் அவன் சாப்பிட்டுட்டான். இப்போ சூரியனுக்கு என்ன தரது? எந்த பசியில நான் இருக்கனோ அத.
அது என்னோட நண்பனின் தாய் வழங்கக்கூடிய ஆசீர்வாதம். அப்புறம் அண்ணியின் நண்பன். உண்மையை சொல்லவா நண்பா, என்னோட வயிறு இதுலயே நிறைஞ்சிடும். அதிகமான இனிமையும் கூட விஷமாயிடும். அதனால இப்ப இந்த இனிப்புல ஏதாவது விஷம் கலந்திருக்கான்னு கண்டுபிடிச்சே ஆகணும். சூரியன், இப்ப நீ இவ்ளோ பெரிய பேச்செல்லாம் பேசுறன்றதுனால நானும் ஒண்ணு குறைஞ்சவன் இல்ல. இன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதம் மற்றும் அன்போட சேர்த்து உணவும் கிடைக்கும். அதுக்கு நானே என் கையால உனக்கு சமைச்சு தரப்போறேன். வா. ரொம்ப நன்றி. பண்டிதரே, உணவு ரொம்ப சுவையா இருக்க. ஒரு விஷயம் சொல்லவா சூரியன்? சில சமயம் ஒரு மனிதன் தன்னை பத்தி நிறைய விஷயங்களை ரகசியமா மறைச்சு வச்சுக்க நினைப்பான். ஏன்னா யாருக்குமே அவனை பத்தி எதுவும் தெரியவே கூடாதுன்னு அவன் நினைப்பான். ஆனா அதே நேரத்துல யாராவது ஒருத்தங்களுக்கு அவனை பத்தி எல்லாமே தெரிஞ்சும் இருக்கலாம். பண்டிதரே, நீங்க என்ன சொல்றீங்க, என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. நான் புரிய வைக்கிறேன். இந்தா. அது என்னன்னா, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்ப நீ இதை யோசிச்சு பாரு. ஒருவேளை மகாராணிக்கும் எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? இல்ல 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 பண்டிதரே, நீங்க மகாராணி கிட்ட தயவு செஞ்சு இதை பத்தில எதுவும் சொல்லிடாதீங்க. சரிதான், மகாராணிக்கு எதுவும் தெரிய வராது. ஆனா இப்ப நீ என்கிட்ட உன்னோட நோக்கம் என்னன்னு சொல்லி ஆகணும். என்ன நோக்கமா? சரி, நான் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். ஆனா நீங்க மகாராணி கிட்ட இத பத்தில எதுவும் சொல்லக்கூடாது. இல்ல இல்ல இல்ல. அது என்னன்னா பண்டிதரே, அது எனக்குள்ள ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு. அது மகாராணிக்கு வழங்கப்படுற உணவோட சுவை எப்படி இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதனால நான் யாரோட கண்கள்லயும் படாம 2 வகையான உணவை திருடிட்டேன். என்ன? நான் இப்ப அந்த உணவை திருடினதை பத்தி எல்லாம் இப்ப கேட்கல. அப்புறம் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது உனக்கு நல்லாவே தெரியும் சூரியன். இல்ல பண்டிதரே, எனக்கு உண்மையிலேயே புரியல. அட சரி, நீ இதை சொல்லு. நீ எந்த கிராமத்தை சேர்ந்தவன்? டின்பிச்சித்தூர் கிராமம். உங்களுக்கு தெரியுமா, எங்க அப்பா டின்பிச்சித்தூர் கிராமத்தோட புகழ்பெற்ற பெரிய பைல்வான், மல்லுல்லா பைல்வான். நீ மல்லுல்லாவோட மகனா? அவன் தானே சின்ன வயசுல இருந்தே குஸ்தி போட்டுட்டு இருந்தவன்? அட ராமா, எனக்கு இவனோட மொத்த குடும்பத்தையும் தெரியும். நம்மளோட சம்மந்தி இவனோட கிராமத்துல தான் இருக்காங்க. ஆனா நீங்க 2 பேரும்... ஆச்சரியப்படாதீங்க, வார்த்தைகள் என்னோடது, எண்ணங்கள் அம்மாவோடது. ஓ, நீங்க சிறந்தவங்கம்மா. இவ அம்மாவுக்கு தெரிஞ்சவனா இருக்கானே. நான் என்னவோ இவனை உளவாளி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ராமா, இவனை நல்லா பார்த்து கவனிச்சுக்கோ. பண்டிதரே, நீங்க எந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் சும்மாதான் ஏதோ. சரி, நீ சாப்பிடு. பண்டிதரே, என்ன மாதிரி ஒரு மனிதனை நீங்க நண்பன்னு சொல்லிருக்கீங்க. அப்போ எனக்கும் சில கடமைகள் இருக்கும் இல்லையா? எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப கவலையில இருக்கீங்க. உங்களோட இந்த கவலைக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். உங்க கவலை இதுதானே? மகாராஜா முதல்ல உங்களுக்கு ஒரு புதிரை அனுப்புனாரு. அதுக்கான விடையை கண்டுபிடிச்சீங்க. ஆனா மகாராஜா திரும்ப வரல. இப்ப இன்னொரு புதிரை அவர் அனுப்பியிருக்காரு.
அது முதல் புதிரை விட இன்னும் கடினமா இருக்கு. இப்ப இந்த இரண்டாவது புதிருக்கான பதிலை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதானே உங்களோட யோசனை. கடினமானது இல்ல சூரியன். இந்த உலகத்தின் மிக கடினமான புதிர்களை என்கிட்ட கேட்டா கூட அதுக்கான விடையை நான் கண்டுபிடிச்சிருவேன். மகாராஜா கிருஷ்ணதேவராயரை ஒரே ஒரு முறை தரிசிக்கிறதுக்காக கூட நான் எதையும் பண்ணுவேன். உங்களோட எண்ணம் மிக சிறந்ததா இருக்கு. அப்புறம் உண்மையை கேட்டீங்கன்னா எனக்கு இதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல. நீங்க இந்த இரண்டாவது புதிர்க்கான பதில கூட ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா பண்டிதரே, இத நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இந்த இரண்டாவது புதிருக்கான பதில கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒருவேளை மகாராஜா கிருஷ்ணதேவராயர் இங்க விஜயநகரத்துக்கு வந்துட்டாருன்னா அப்ப என்ன ஆகும்? அப்பா மகாராணி மகாராஜாவுக்கு இந்த சிம்மாசனத்தை தந்துருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மகாராஜாவுக்கு அவரோட பதவி கிடைச்சிருமா? மகாராணி அவங்களோட இந்த மொத்த ராஜ்யத்தையும் திரும்ப மகாராஜாவுக்கு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு என்னவோ அப்படி தோணல. ஏன்னா உண்மை என்னன்னா பண்டிதரே, பதவி மேல இருக்கிற ஆசை பலரோட உயிரியை எடுத்திருக்க. அதனால இப்ப நீங்க மகாராஜா கிருஷ்ணதேவராயரை திரும்பவும் விஜயநகரத்துக்கு கூப்பிட்ட அவரோட உயிருக்கு ஆபத்து விளைவிச்சிட போறீங்க. அற்புதம் மகாராணி, அற்புதம். மிக சுவையான உணவை சமைச்சிருக்கீங்க. நல்லா சாப்பிடுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நல்லா சாப்பிடுங்க. சரி சரி மகாராணி, அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. உணவு இவ்வளவு சுவையா இருந்ததுன்னா அப்ப என் பேச்சை விட அதிகமா கைதான் வேலை செய்யும். இங்க பாருங்க, என்ன இந்த விருந்துக்கு வர சொன்னதுக்கு மிக்க நன்றி. மனசு மகிழ்ந்துருச்சு மகாராணி. சொர்க்க மாதிரி இருக்கு மகாராணி, இது சொர்க்க மாதிரி இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இனிப்பை எடுத்து சாப்பிடுங்க. கண்டிப்பா மகாராணி, கண்டிப்பா. ஐயோ, எவ்வளவு சாப்பிட வராமா? மகாராணி இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கிற மாதிரி உனக்கு தோணலையா? எதுக்காக உனக்கு இவ்வளவு சுவையான உணவை வழங்கிட்டு இருக்காங்க? மன்னிச்சிடுங்க மகாராணி, இன்னைக்கு எனக்கு ஆனந்தம் இல்ல, பரமானந்தம் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் மகாராணி. இப்ப புறப்பட அனுமதி வழங்குங்க, நான் கிளம்புறேன். வணக்கம். நில்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இன்னமும் ஏதாவது உணவு மிச்சம் இருக்கா மகாராணி? அப்படி இருந்தா அதை எனக்கு கட்டி கொடுத்துருங்க. ஏன்னா இன்னைக்கு நான் வயிறு நிறைய இல்ல, தொண்டை நிறைய அளவுக்கு சாப்பிட்டுட்டேன். இதெல்லாம் நியாயமா பண்டிதர் ராமகிருஷ்ணரே? சாப்பாடு சாப்பிட்டதும் கிளம்புறேன்னு சொல்றீங்களே? அட ஆமா, ஏதாவது வேலை இருக்கா மகாராணி? ஆமா இருக்கு. சொல்லுங்க, எனக்கான கட்டளை என்ன? கட்டளை எல்லாம் எதுவும் இல்ல, ஆலோசனை தான் இருக்கு. நீங்க இந்த புதிர்களை பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. நீங்க நம்ம அரசவை வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. எனக்கு என்னவோ மகாராஜா கிருஷ்ணதேவராயருடைய பேரை யாரோ தப்பா பயன்படுத்துறாங்கன்னு தோணுது. உங்களை, என்ன, மக்களை கூட திசை திருப்புறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மகாராஜா இங்க வரணும்னு நினைச்சிருந்தா இந்நேரம் அவர் இங்க வந்திருப்பாருல்ல. மன்னிச்சிடுங்க மகாராணி, ஆனா இது வரைக்கும் அரசவையோட எந்த வேலைகளும் இதனால பாதிக்கப்பட்டதே இல்ல. எல்லா வேலைகளும் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் திரும்பி வரதை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்துல நான் எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விட விரும்பல. அவர் திரும்பி வர போறாருன்னா நான் எந்த புதிரா இருந்தாலும் அதுக்கான விடையை கண்டுபிடிச்சிருவேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராஜா கிருஷ்ணதேவராயர் விஜயநகரத்துடைய மகாராஜாவா இருந்தவரு. இப்ப விஜயநகரத்தின் மகாராணி நான் தான். இப்ப நான் சொல்றத கேட்காம என்னுடைய கட்டளைகளை உதாசீனப்படுத்துறீங்க. அப்படி நடந்தா மகாராணி இந்த மொத்த ராஜ்யத்தையும் மகாராஜா கிருஷ்ணதேவராயர்கிட்டே திருப்பி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா உண்மை என்னன்னா பண்டிதரே, பதவி மீதான ஆசை
பல பேரோட உயிரையே எடுத்திருக்க. ஆனா இப்பதான் நீங்க எனக்கு கட்டளை இல்ல ஆலோசனை வழங்குறதா என்கிட்ட சொன்னீங்க. இது நீங்க ஆலோசனையா எடுத்தாலும் சரி இல்ல கட்டளையா எடுத்தாலும் சரி, இந்த புதிர்களுக்கான விடையை கண்டுபிடிக்கிறதுல நீங்க உங்க நேரத்தை வீணாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. திரும்ப என்ன மன்னிச்சிடுங்க மகாராணி. ஆனா எதுல விஜயநகரத்துடைய நன்மை அடங்கியிருக்கோ அதை தான் நான் பண்ணுவேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் விஜயநகரத்தின் நன்மையை விரும்புவீங்கன்னு நம்புறேன். சரிதானே? கூடவே உங்களுக்கு நம்பிக்கை தரவும் விரும்புறேன். மகாராஜா கிருஷ்ணதேவராயரை திரும்ப இங்க கூட்டிட்டு வரத்துக்கு நான் தேடிக்கிட்டு இருக்கிற இந்த புதிர்களுக்கான விடையால அரசவையில எந்த ஒரு வேலையும் பாதிக்கப்படவே படாது. அதே மாதிரி ராஜ்யத்தின் வேலைகளுக்காக மகாராஜாவை தேடுற வேலையில நீங்களும் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்த மாட்டீங்கன்னு நம்புறேன். வயிற்றுக்கு உணவை தந்துட்டு முதுகுல கத்தியா? நான் உங்களை எச்சரிக்கிறேன் பண்டிதரே. நான் இதை உங்களை எச்சரிக்கிறதுக்காக மட்டும்தான் செஞ்சேன், கொல்றதுக்காக கிடையாது. அந்த விஷயம் இந்த கத்திக்கு தெரியுமா? இது என்னுடைய கத்தி பண்டிதர் ராமகிருஷ்ணரே. என்னுடைய அனுமதி இல்லாம இது யாருடைய உயிரையும் எடுக்காது. என்னுடைய ஆயுத கலை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நானும் உங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன் மகாராணி. ஆனா அந்த நம்பிக்கைக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு? நீங்க இன்னும் பலனை பார்க்கவே இல்லையே. விளைவை நினைச்சு கொஞ்சம் பயப்படுங்க ராமகிருஷ்ணரே. அப்புறம் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. நீங்க இந்த புதிருக்கான விடைய கண்டுபிடிக்க கூடாது மற்றும் மகாராஜா கிருஷ்ணதேவராயரை கண்டுபிடிக்கணும்ன்ற எண்ணத்தை இன்னிக்கே கை விட்டுடுங்க. மறந்துடாதீங்க, மகாராணியுடைய கட்டளையை நிறைவேற்றாம இருக்கிறது துரோகத்துக்கு சமம். அப்புறம் மகாராணிக்கு துரோகம் செய்யறது ராஜ துரோகம் செய்யறதுக்கு சமம். அப்புறம் இதுக்கான தண்டனை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான் பண்டித ராமகிருஷ்ணரே. இது ரெண்டுல நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? என்ன மன்னிச்சிடுங்க மகாராணி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னை விட முக்கியம் என்னுடைய அரசர். அரசரை விட முக்கியமானது என்னுடைய தேசம். என்னுடைய தேசத்தை விட முக்கியமானது என்னுடைய தேசப்பற்று. அது என்னன்னா, நான் என்னுடைய ராஜ்யத்தின் சிம்மாசனத்துக்காகவே என்னை அர்ப்பணிச்சவன். வெறும் உங்களுடைய கட்டளையாலலாம் அதை மாத்திர முடியாது. என்னுடைய கைகள்ல என்னுடைய தேசப்பற்றுன்ற கைவிலங்கு மாட்டப்பட்டிருக்கு. அதை உங்களுடைய எச்சரிக்கையாலலாம் உடைச்சிட முடியாது. உங்களால என்னுடைய மகாராஜாவோட அந்த சிம்மாசனத்துல கூட அமர்ந்திட முடியல. மற்றும் இந்த ராஜ்யத்தின் சிம்மாசனத்துடைய உண்மையான தளபதிய எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் திரும்ப கூட்டிட்டு வருவேன். இந்த காரியத்துல நீங்க ஒரு தடங்களா இருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும். மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் யாராலையும் தடுக்க முடியாத ஒரு புயல்.
யாராலையுமே நிறுத்த முடியாத ஒரு சூறாவளி. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களுடைய அகங்காரத்தை எல்லாம் பஸ்பமாக்கக்கூடிய பயங்கரமான இடி அவரு. மணி, இங்க பாருடா கண்ணா, நீ ஒரு பார்வை இல்லாதவ மாதிரி பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட போகணும். மொழி மற்றும் எழுத்துக்கள்ல நீ ஒரு ஞானி அப்படின்னு நம்ப வைக்கணும். ஆனா அது உண்மை இல்லதான். என்ன சொன்னீங்க குருஜி? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீ வார்த்தைகளின் ஞானின்னு காட்டிக்கணும். மனப்பார்வையால உன்னால படிக்க முடியும் நம்ப வைக்கணும். குருஜி, நீங்க என்ன மாட்டி விட பாக்குறீங்க? இல்ல, நான் பார்க்க விரும்புறதெல்லாம் என்னன்னா, இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணாவால உன்னை கண்டுபிடிக்க முடியுதா இல்லையான்னு தான். ஒருவேளை கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த மொத்த விஜயநகரத்திலையும் உன்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா குருஜி, இதுல எனக்கு என்ன லாபம் இருக்க போகுது? நான் உனக்கு 10 தங்க நாணயங்களை கொடுக்கறேன். 10 தங்க நாணயங்களா? இப்ப இந்த தடியை புடிச்சுக்கிட்டு பார்வை இல்லாத மாதிரி நடந்து போ. இப்ப பாருங்க. அடே, கழுதை, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? கழுதை இல்ல குருஜி, பார்வை இல்லாதவன். பார்வை இல்லாத மாதிரி நடிக்கிறத இங்கே ஆரம்பிச்சிட்டேன் குருஜி. சரி சரி, சீக்கிரம் போ. தனி, வா, நாம போய் ஒளிஞ்சிருந்து பார்க்கலாம். இந்த பார்வை இல்லாதவனுக்கு யாராவது வழி காட்டுங்க. அடே, முட்டாளே. பாத்துப்பா பாத்து. என்ன மன்னிச்சிருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எனக்கு பார்வை இல்ல, அதனாலதான் எனக்கு தெரியல. அற்புதம். நீங்க ஒரு பார்வை இல்லாதவரா இருந்து கூட நீங்க யார மோதி இருக்கீங்கன்னு உடனே கண்டுபிடிச்சீங்க. ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஏன்னா நான் மணி இல்லையா? இவன் சரியான முட்டாள். அதாவது மனசோட பார்வையில பாக்குறவன்னு சொன்னேன். உங்கள மாதிரி ஒரு மகானா என்னோட மனப்பார்வையிலேயே கண்டுபிடிச்சிட்டேன். அற்புதம். அப்ப மனப்பார்வையால உங்களால படிக்கவும் முடியும். நான் கவிதைகளை கூட படிப்பேன். அப்படியா? ஒரு நிமிஷம். இத கொஞ்சம் படிச்சு காட்டுங்க. கொடுங்க, படிச்சு காட்டுறேன். விஜயநகர சாம்ராஜ்யத்தின் தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வழங்கப்படுகிறது. அது அதாவது எல்லா தேவைக்கான ஏற்பாடுகளையும் நடத்தி என்னாச்சு? படிச்சுக்கிட்டே இருந்துட்டு நிறுத்திட்டீங்க? அதாவது என்னோட மனப்பார்வைக்கு குறுக்க யாரோ வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? நான் உண்மையை சொல்றேன். எனக்கு உதவுறதுக்காகவே கடவுள் உங்களை அனுப்பியிருக்காரு. இப்ப நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க. நான் உங்களை அரசவைக்கு கூட்டிட்டு போறேன். அங்க உங்க மனப்பார்வையால எல்லாரும் முன்னாடியும் கவிதைய படிச்சு சொல்லிடுங்க. ஆனா உங்களுடைய வீட்டுல வேற யாராவது இருக்காங்கல்ல? ஏன்? அட, நீங்க போனதுக்கு அப்புறம் வாழ்க்கைய வாழ்றதுக்கு அரசாங்கத்துல இருந்து அவங்களுக்கு செல்வம் கிடைக்கணும்ல? இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் என்ன சொல்றான்? நாம எங்க போக போறோம்? அச்சச்சோ, உங்களுக்கு தெரியாதா? மகாராஜா கிருஷ்ணதேவராயர் புதிர்ல இன்னொரு விஷயமும் எழுதியிருக்காரு. இந்த கவிதைய படிச்சதுக்கு அப்புறம் அந்த பார்வை இல்லாத மனிதரை இந்த உலகத்துல இருந்து விடுவிச்சிடணுமா? என்ன? இந்த விஷயத்தை நான் கேள்விப்படவே இல்லையே. எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க? நான் தான் வேணும்னே இத சபையில படிக்காம விட்டுட்டேனே. நீங்களே சொல்லுங்க. அத சொன்ன எந்த பார்வை இல்லாத மனிதன் தான் இத வந்து பண்ணுவாங்க. ஆனா இப்பதான் நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்கல்ல. நீங்க என் கூட அரசவைக்கு வந்து கவிதைய படிச்சு காட்டிடுங்க. வாங்க. இல்ல நான் வர மாட்டேன். நான் எந்த கவிதையும் படிக்க விரும்பல. அட வாங்க, உங்களுக்கு ஒண்ணா வர மாட்டேன். நான் எந்த கவிதையும் படிக்க விரும்பல. நான் தான் மணி. ஆமா எனக்கு தெரியும். நீங்க மனப்பார்வையாலேயே படிக்கிற ஒரு ஞானி தான். இல்ல நான் அந்த ஞானி கிடையாது. அந்த முட்டாள் கிழவன் குருஜி தத்தாச்சாரியரோட சிஷ்யன் மணி. விட்டுட்டானே. குருஜி தான் எல்லாத்துக்கும் காரணம். அவர் தான் என்ன இப்படி நடிக்க சொன்னாரு. அங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க. குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க எப்பத்துல இருந்து நாடகம் நடத்த ஆரம்பிச்சீங்க? நடத்த வேண்டியதா இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நடத்த வேண்டியதா இருக்கு.
உங்கள மாதிரி ஒரு நடிகர் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நாடகமெல்லாம் நடத்த வேண்டி இருக்கு. நான் வேணும்னே தான் இந்த நாடகத்தை நடத்தினேன். இது மூலமா உண்மையாவே பார்வை இல்லாதவங்களையும் பார்வை இல்லாத மாதிரி நடிக்கிறவங்களையும் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்க நினைச்சேன். அப்படியா? அப்ப என்ன பாத்தீங்க? சே, எனக்கு வெக்கமா இருக்கு. உங்களால இவன் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறான்னு கூட கண்டுபிடிக்க முடியல. நீங்க என்னடா இவனை அரசவைக்கு கூட்டிட்டு போலான்னு இருந்திருக்கீங்க. நான் இவனை முதல்லயே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். இவன் மணிதானு. இங்க மகாராஜா கிருஷ்ணதேவராயர் இருந்திருந்தாலும் அவர் புரிஞ்சிருப்பாரு. வரட்டும் இருங்க மகாராஜா, நான் அவர்கிட்ட சொல்றேன் இருங்க. எப்படி மணியை கண்ணில் அத மாதிரி நடிக்க வச்சு அரசவையில கவிதையை படிக்க வைக்கிறதுக்காக என்கிட்ட அனுப்பி வச்சீங்கன்னு சொல்றேன் இருங்க. எல்லாத்தையும் சொல்றேன். மகாராஜா வரட்டுமே, வரட்டும் இருங்க. நானும் மகாராஜா கிட்ட சொல்லுவேன். பார்வை தெரியாத மாதிரி நடிச்ச ஒருத்தனை உண்மையாவே பார்வை தெரியாதவன்னு நினைச்சிட்டீங்கன்னு சொல்லுவேன். அடே கழுதிகளா, வாங்கடா. இல்ல, இன்னும் பண்ணல மகாராணி. இதுதானே உங்களுடைய பதில்? கிருஷ்ணதேவராயரை பத்தி உங்க உளவாளிகள் தகவல் கொண்டு வந்தாங்களான்னு கேட்டா இதுதானே சொல்ல போறீங்க நீங்க? ஞாபகம் இருக்கட்டும், இன்னைக்கு மட்டும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் கண்ணு தெரியாத ஒருத்தர கவிதைய படிக்க வச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய தலையெழுத்த நான் மாத்திருவேன். இல்ல மகாராணி, நான் உளவாளிகளை பண்டிதர் ராமகிருஷ்ணரையும் பின்தொடர சொல்லியிருக்கேன். எனக்கு கிடைச்ச தகவல் வரைக்கும் இன்னும் யாரையும் அவங்க கண்டுபிடிக்கல. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இன்னைக்கு அரசவையில 2 விஷயத்துக்கு பதில் கிடைக்க போகுது. ஒன்னு, பண்டிதர் ராமகிருஷ்ணர் மகாராஜா கிருஷ்ணதேவராயரை திரும்பி கூட்டிட்டு வர போறன்ற கனவு. மற்றும் இன்னொன்னு, பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய மரியாதை. நான் சொல்றத கவனமா கேளு. அத அப்படியே சொல்லு. தண்ணீருக்காக தாகமாயிருந்த பூமி, தண்ணீருக்காக தாகமாயிருந்த பூமி மழைக்காக காத்திருந்தது. மழைக்காக காத்திருந்தது. என்னை எப்பொழுது குளுமைப்படுத்துவாய் என்று, என்னை எப்போது குளுமைப்படுத்துவாய் என்று பூமியின் இதயம் தவித்துக் கொண்டிருந்தது. பூமியின் இதயம் தவித்துக் கொண்டிருந்தது. அதேதான், அதேதான். சொல்லி கொடுத்த கவிதை ஞாபகம் இருக்குல்ல? சபையில சரியா சொல்லிடுவல்ல, மறந்துட மாட்டியே? இல்ல மறக்க மாட்டேன். திக்க மாட்டல்ல? இல்ல திக்க மாட்டேன். திணற மாட்டல்ல? இல்ல திணற மாட்டேன். குருஜி, உங்களுடைய இந்த தனிமணி இந்த பார்வை இல்லாதவருக்கு கவிதையை நல்லா சொல்லி கொடுத்துட்டோம். திக்கவும் மாட்டாரு, திணறவும் மாட்டாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க 2 பேரும் சொல்லி கொடுத்திருக்கீங்கல்ல, அதுதான் எனக்கு கவலையாவே இருக்கு. சரி, இப்போ என்கிட்ட அந்த கவிதையை சொல்லு. சொல்றேன். தண்ணீருக்காக தாகமாயிருந்த பூமி மழைக்காக காத்திருந்தது. எப்போது என்னை குளுமைப்படுத்துவாய் என்று பூமியின் இதயம் தவித்துக் கொண்டிருந்தது. மரங்களில் பூக்கள் பூத்து குலுங்க, நதியில் தண்ணீர் ஓடி பாய, பூமி மழைக்காக மிக ஆவலாக காத்திருந்தது. அடடா அடடா, பிரமாதம், மிக அற்புதம். குருஜி, பாத்தீங்களா, இதை நாங்க தான் சொல்லி கொடுத்தோம். இந்த புதிருக்கான விடைய நான் தான் கண்டுபிடிச்சேன்னு இப்ப நான் சபையில நிரூபிக்க போறேன். மகாராஜா, உங்களோட வருகையை எதிர்பார்த்து என்னோட கண்கள் காத்திருக்கு. வாங்க மகாராஜா, சீக்கிரம் வாங்க. நான் இந்த புதிருக்கான விடையை கண்டுபிடிச்சதும் நீங்க என்ன பார்த்து ரொம்ப பெருமைப்படுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் என்ன புகழ்ந்து பேசுவாங்க. இப்போ இந்த புதிருக்கான தீர்வோட பண்டிதர் ராமகிருஷ்ணர் வர்றதுக்கு முன்னாடி நான் அரசவைக்கு போக போறேன். இங்க பாருங்க, எவ்வளவு புடவைகளை கொண்டு வந்திருக்கன்னு பாருங்க. இப்போ தாமதிக்காத. என்னோட கஞ்ச பையன் வந்துட்டான்னா ஒண்ணு கூட வாங்க விட மாட்டான். நீங்க சபைக்கு போறீங்களா? இல்ல ஏற்கனவே நான் அரசவையில தானே இருக்கேன். ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? கோவப்படாம என்ன பண்றது? இங்க புதிர்க்கான விடையே கிடைக்க மாட்டேங்குது. ஆனா நீங்க தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. இது யாரு? பால்காரர். பார்த்தா தெரியலையே என்ன? புடவைக்காரர். இங்க பாருங்க, நான் 2 காஞ்சிபுரம் புடவை வாங்கியிருக்கேன். ஆனா இங்க 2க்கு மேல இருக்கே. பெண்களோட விஷயத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கண்ணு முன்னாடி 5 புடவை இருந்தாதான் அதுல ஒன்ன தேர்ந்தெடுக்க முடியும். அதனால நான் 5 புடவைய, அதாவது நான் 10 புடவை வாங்கினா 2 வாங்கினதா நீங்க நினைச்சுக்கோங்க.
விலையே எவ்வளவு கம்மியா இருக்கு தெரியுமா? ஒரு காஞ்சிபுர பட்டு புடவை வெறும் ஒரே ஒரு செம்பு நாணயம் தானா. நண்பா, நீ உன்னுடைய வீட்டை வித்து எல்லாருக்கும் புடவைய தந்துகிட்டு இருக்கியே என்ன? ஒரே ஒரு செம்பு நாணயத்துக்கு ஒரு காஞ்சிபுர புடவையே எப்படி தர முடியும்? ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நல்லா ஏமாந்துட்டீங்கல்ல. உண்மையை சொல்லணும்னா இது காஞ்சிபுரம் புடவையே கிடையாது. இதுக்கு மேல காஞ்சிபுரம்னு பேரு மட்டும் தான் பதிச்சிருக்கு. இப்ப நீங்க பாக்குற மாதிரி தூரத்துல இருந்து யாராவது பார்த்தாங்கன்னா அசல் காஞ்சிபுரம் பட்டு மாதிரியே தெரியும். வாங்க கிட்ட வந்து பாருங்க, நல்லா பாருங்க. இதோ பாருங்க, இதுதான் உண்மையான காஞ்சிபுரம் புடவை. இதுக்கு மேல தங்க இலைகளால கலை வேலைப்பாடுகள் செஞ்சிருப்பாங்க. அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, புடவை இந்த மாதிரி தடவி பார்த்தல்லா காஞ்சிபுரம் புடவைன்னு கண்டுபிடிச்சிட முடியுமா என்ன? என்கிட்ட நெருங்கணும்னா என்ன அடையணும்னா அசாத்தியமான காரியமா இருந்தாலும் இதை நீங்க பண்ணி காட்டணும். ஒரு பார்வை இல்லாத நபரை 6 வரி கவிதைய நீங்க படிக்க வச்சு ஆகணும். அரசவையின் காரியங்களை ஆரம்பிக்கலாம். மன்னிச்சிருங்க மகாராணியாரே, நான் என்ன நினைக்கிறேன்னா அரசவையோட காரியங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரை திரும்ப கூட்டிட்டு வரக்கூடிய அந்த புதிருக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும். ராஜகுரு அவர்களே, ஒரு துளையுள்ள பாத்திரத்துல எத்தனை முறை வேணா தண்ணீரை நிரப்பலாம். ஆனா அதுல தண்ணீர் நிக்காம வடிஞ்சிரும். ஆனா உங்களுக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் இத புரிய வைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் இங்க திரும்பி வரப்போறதில்ல. அதனால நீங்க 2 பேரும் இந்த விஷயத்தை இத்தோட விட்டுருங்க. அரசவையின் காரியத்துல கவனத்தை செலுத்துங்க. நேரத்தை வீணாக்காம அரசவைய ஆரம்பிங்க. சரிங்க மகாராணி. நில்லுங்க மகாராணி. இங்க பாருங்க, இங்க பாருங்க, வந்துட்டாரு பண்டிதர் ராமகிருஷ்ணர். வாங்க வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே. வீட்டுல நல்லா தூங்கி எழுந்தீங்களா இல்ல சரியா தூங்கலையா? சரியா தூங்கலன்னா திரும்ப வீட்டுக்கு போய் நல்லா படுத்து தூங்குங்க. அரசவை வேலைகளை பத்தி தான் உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லையே. இதுதான் நீங்க அரசவைக்கு வர நேரமா? இல்ல குருவே, இது மகாராஜா வர்றதுக்கான நேரம். மகாராஜாவா? ஏன்னா மகாராஜாவுடைய பெயரை பயன்படுத்தி யாரும் நம்மள திசை திருப்ப முயற்சி பண்றாங்கன்னு நம்பி இதுக்கான தீர்வையை கண்டுபிடிக்காம போய் மகாராஜாவை மட்டும் நாம இழந்துட்டோம்னா மகாராணியால எப்பவும் அவங்கள மன்னிக்கவே முடியாது. என்ன மகாராணி? ஏன்னா நம்ம எல்லார் மாதிரியும் நம்மளுடைய மகாராணியும் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் கண்டிப்பா திரும்பி வரணும்னு ரொம்ப விரும்புறாங்க இல்லையா மகாராணி? ஆமா, எனக்கு மட்டும் இல்ல, மொத்த விஜயநகரத்துடைய ஆசையும் அதுதான். அது போதும். உங்களுடைய ஆசையும் எங்க எல்லாருடைய நம்பிக்கையும் கண்டிப்பா நிறைவேறும். மற்றும் போதும் 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 பண்டிதர் ராமகிருஷ்ணரே, விட்டா நீங்க உங்க இஷ்டத்துக்கு கதை கட்டி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த புதிருக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறதெல்லாம் உங்களால முடியாது. ஒரு பார்வை இல்லாதவரை கவிதையை படிக்க வைக்கிறதுல சின்ன பிள்ளைங்க விளையாட்டு இல்ல. மகாராணியாரே, இங்க பாருங்க, இவரை நான் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவர் பேரு வெங்கடேஷ். பிறவியிலேயே பார்வை இல்லாதவரு. இப்ப நான் இவருக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்க போறேன். இவரு அந்த புத்தகத்தை படிச்சு காமிக்க போறாரு. அதோடு நீங்களும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே பாருங்க எப்படி நான் இந்த புதிருக்கான தீர்வை தரப்போறேன்னு பாருங்க. படிங்க படிங்க. தண்ணீருக்காக தாகமாய் இருந்த பூமி மழைக்காக காத்திருந்தது. எப்போது என்னை குளுமைப்படுத்துவாய் என்று பூமியின் இதயம் தவித்துக் கொண்டிருந்தது. மரங்களில் பூக்கள் பூத்து குலுங்க, நதியில் தண்ணீர் ஓடிப்பாய பூமி மழைக்காக ஆவலாக காத்து கொண்டிருந்தது. நான் புத்தகத்தை தரவே இல்லையே, அதுக்குள்ள படிக்க ஆரம்பிச்சுட்டா. ஆஹா ஆஹா ஆஹா, எவ்வளவு அழகா படிக்கிறீங்க நீங்க. இது என்ன? இதுல எந்த எழுத்துக்களுமே இல்லையே.
அப்புறம் எப்படி நீங்க படிச்சீங்க? குருவே, நீங்க இத பத்தி ஏதாவது விசேஷமா சொல்ல விரும்புறீங்களா? துரோகம் 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 மகாராணி, துரோகம். இவன் ஏமாத்திருக்கா மகாராணி நம்மள. இந்த கவிதையை இவன் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கான். இங்க நம்ம முன்னாடி படிக்கிறதா நடிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு வந்ததை சொல்லி இருக்கான். என்ன பண்றது மகாராணியாரே, நான் அப்படிப்பட்டவன் தானே. எல்லாத்தையும் நம்பிடுற அப்பாவியாவே இருக்கேன். வீரர்களே, இவரை பத்திரமா வீட்டுல விட்டுட்டு வாங்க. மகாராணி, நானும் ஒரு பார்வையற்றவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவரு நமக்கு கவிதையை படிச்சு காட்டுவாரு. வாங்க ஸ்ரீநாத் அவர்களே. மகாராணி வாழ்க. ஒரு நிமிஷம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்ன முட்டாளாக்கிடலாம் நினைக்கிறதுக்கு நான் ஒண்ணு அந்த அளவுக்கு அப்பாவி இல்ல. இப்ப நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிற இந்த பார்வை இல்லாதவர் இந்த கவிதைய மனப்பாடம் பண்ணலாங்கிறத நான் எப்படி நம்புறது? ராஜகுரு அவர்கள் சொல்றது சரிதான். இப்ப இந்த புதிரை நீங்க எப்படி தீக்க போறீங்க பண்டித ராமகிருஷ்ணரே? ஒரு பார்வை இல்லாதவரால கவிதையை எப்படி படிக்க முடியும்? ஒரு நிமிஷம். இது மகாராணி வாழ்க. நீங்க யாரு? என்னோட பேர் வாசுதேவன். நான் பார்வையற்றவன். என் கையில ஒருத்தர் காகிதத்தை கொடுத்து உடனே அரசவைக்கு போங்கன்னு அனுப்பி வச்சாரு. நீங்க அந்த தானம் கேட்கிற வாசுதேவர் தானே? நதிக்கு அந்த கரையில வாழ்றவரு? மகாராணி, இவரை எனக்கு தெரியும். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அடிக்கடி இவரை பார்க்க போவாரு. இவர் கூட பேசிட்டு வருவாரு. என இவர் மிகப்பெரிய ஞானி. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இவர் கையில இருக்கிற அந்த காகிதத்தை பாருங்க. படிங்க, அதுல என்ன எழுதிருக்குன்னு படிங்க. படிங்க. இது ஒரு புதிர் மாதிரி இருக்கு. ஒரு விளக்கின் ஒளியை சூரிய ஒளியோடு ஒப்பிடுவது போல் பார்வையற்ற ஒரு நபரை கவிதை படிக்க வைப்பது கடினமானது. இந்த புதிருக்கான தீர்வில் யுத்திகள் பயன்படுத்தப்படலாம் என்பதால் அந்த குழப்பத்தை தீர்க்க ஒரு தீர்வை வழங்கியுள்ளேன். அந்த கவிதையை படிக்க நான் தேர்ந்தெடுத்திருக்கும் நபர் இவர்தான். இந்த சவாலில் தோல்வியடைந்து விட்டீர்கள் என்றால் என்னை இனி சந்திக்கவே முடியாது. எல்லாரும் நல்லா கேட்டீங்களா? கேட்டீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப நீங்க இவர கவிதையை படிக்க வச்சு காட்டுங்க. ஆனா ஞாபகம் இருக்கட்டும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஒருவேளை நீங்க பண்ற இந்த காரியத்தால மகாராஜா திரும்ப வராம போனாருன்னா அப்புறம் நான் உங்களை எப்பவும் மன்னிக்கவே மாட்டேன். கவிதையை படிக்க வைக்கணும்னா அந்த பார்வையற்ற நபர் கல்வியை பெற்றவரா இருக்கிறது அவசியமானது. இப்ப பார்வை இல்லாத நபர் எப்படி படிச்சவங்களா இருக்க முடியும்? அதுதான் மிகப்பெரிய சவாலே தானே. நான் படிச்சவன் தான். அதனாலதான் என்னை இங்க அனுப்பியிருக்காங்க. அப்ப சரி, இன்னைக்கு இந்த மொத்த அரசவையும் எப்படி ஒரு பார்வையற்ற நபர் கவிதைய படிக்க போறாருன்னு பார்க்க போறாங்க. இந்தாங்க, நீங்க படிக்க ஆரம்பிங்க. பார்வையின் இருளை விட இந்த உலகத்தில் இன்னொரு பெரிய இருள் உள்ளது. அதன் பெயர் அறியாமை என்பது. சமுதாயத்திற்கான சாபம் அது. மக்கள் அனைவரும்
படிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவாகும். இந்த வரம் யாருக்கும் கிடைக்காமல் போகக்கூடாது. பார்வை உள்ளவர்களோ இல்லை பார்வையற்றவர்களோ அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும். இது எப்படி சாத்தியமாச்சு? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. இவர் கவிதையை படிச்சு காட்டிட்டாரு. ரொம்ப அழகான கவிதையை ரொம்ப அழகா படிச்சு காட்டுனீங்க. இததான் நம்மளுடைய மகாராஜா கிருஷ்ணதேவராயரும் சொல்ல நினைச்சிருக்காரு. அதாவது பார்வை இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, பார்வையற்றவங்களுக்கும் கல்விக்கான உரிமை இருக்கு. மகாராஜா எப்பவும் விஜயநகரத்துல 100% படிப்பறிவு இருக்கணும்னு சொல்லுவாரு. எந்த ஒரு தருணத்திலையும் எந்த ஒரு நிலைமையிலையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கல்வி வரம் கிடைக்கணும்னு சொல்லுவாரு. மகாராணி, நீங்களும் அரசவையில இருக்கிற எல்லாரும் எப்படி ஒரு பார்வையற்ற மனிதர் இவ்வளவு அழகா கவிதையை படிச்சு காட்டினாருன்னு தானே எல்லாரும் ஆச்சரியமா யோசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நான் உங்க எல்லாருக்கும் அந்த நுட்பத்தை காட்டுறேன். அதன் மூலமா நம்மளால பார்வையற்றோர்களுக்கு நம்மளால கல்வியை வழங்கிட முடியும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.